உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பள்ளியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைமுறைவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பள்ளியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், சுகம் பெறவே கூடுங்கள். மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மலர்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொழிலாளர்களே, உங்களுக்கென ஒரு பாதுகாவலர் உண்டு. அவர் வேறு யாருமல்ல, தூய யோசேப்பே. அவரிடத்தில் நீங்கள் பரிந்து பேசினால் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படும் என்கிறார் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர். தொழிலாளர்களின் பாதுகாவலர் யோசேப்பு என்ற பெரும் விழாவின் 4ஆம் நாள் நவநாளை இணைந்து கொண்டாட வந்திருக்கும் அருட்பணியாளர்களையும் இறை மக்கள் அனைவரையும் சவேரியார் நகர், பொடேல் நகர், ஆரோக்கிய அன்னை நகர் அன்பிய குடும்பங்கள் சார்பில் இன்முகம் கொண்டு இனிதே வரவேற்கிறோம். கடவுளால் திரு குடும்பத்தின் தலைவராக தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பர் கடவுளுடைய தனிப்பட்ட அருள் வரங்களை பெற்று
அன்னை மரியாளுக்கும் அற்புத குழந்தை இயேசுவுக்கும் பாதுகாவலராக துணை நின்ற தூயவர். தந்தையாகிய கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த அன்னை மரியாவை பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பை நம் சூசையப்பரிடம் ஒப்படைத்தார். அவரும் மறுவார்த்தை பேசாமல் ஆற்றலும் ஞானமும் கொண்ட செயல் வீரராக கடவுள் தமக்கு கனவில் பணித்தவற்றையெல்லாம் அப்படியே நிறைவேற்றினார். புனித சூசையப்பர் மரியாள் கருவுற்றிருக்கிறார் என அறிந்து மனக்கலக்கமுற்றாலும் கனவில் தமக்கு கிடைத்த இறை செய்தியை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவை களங்கத்திலிருந்து காப்பாற்றிய மாமனிதர். பெத்தலகேமில் மாட்டு தொழுவத்தில் தங்க இடம் கிடைக்காமல் பேறுகால வேதனையோடு அன்னை மரியாள் தவித்த போது கரம் பிடித்து காத்து நின்ற கண்ணியவாளர். ஏரோது அரசனின் கொலை வெறியிலிருந்து குழந்தை இயேசுவை பாதுகாக்க வானதூதரின் செய்தியை கேட்டு இரவோடு இரவாக அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் எகிப்துக்கு அழைத்துச் சென்று பாதுகாத்த மாண்பாளர். 12 வயதில் சிறுவன் இயேசு காணாமல் போன போது மிகுந்த கவலையோடு தேடிச் சென்று 3 நாட்களுக்கு பின் எருசலேம் தேவாலயத்தில் சான்றோர்கள் நடுவில் கண்டபோது அன்னையோடு சேர்ந்து மகனை அரவணைத்து மகிழ்ந்த அற்புத தந்தை. வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் கடவுளின் திருவுளப்படி அன்னை மரியாவையும் அன்பு மகன் இயேசுவையும் அரவணைத்து பேரன்போடு திருக்குடும்பத்தை பேணி பாதுகாத்தவர்தாம் நம் பெரும் புனிதர் புனித சூசையப்பர். அன்பு இறை மக்களே, அவரை பாதுகாவலராக கொண்ட நாமும் பிறர் மேல் குற்றம் சுமத்தாமல் பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் நம்மை நம்புபவர்களை கைவிட்டு விடாமல் நம்பிக்கைக்குரிய நேர்மையான மனிதர்களாக வாழவும் குடும்பங்களில் ஒருவர் ஒருவருக்கு பாதுகாவலராக துணை நிற்கவும் இறை சித்தத்தை உணர்ந்து அதில் இணைந்து பயணிக்கவும் இறைவனின் அருள் வேண்டி இத்தியாக பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம்.
ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணி தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடும் இருந்தார், வார்த்தை கடவுளாகவும் இருந்தார். அஞ்சலி செய்கின்றோம் உயிருள்ள இறை வார்த்தைக்கு, அஞ்சலி செய்கின்றோம், அஞ்சலி செய்கின்றோம் உயிருள்ள இறை வார்த்தைக்கு, அஞ்சலி செய்கின்றோம். தீபதூப மலர்களால் உமக்கு, தீபதூப மலர்களால் உமக்கு மங்கா பூகளோடு அஞ்சலி செய்கின்றோம், மங்கா பூகளோடு அஞ்சலி செய்கின்றோம், அஞ்சலி செய்கின்றோம் உயிருள்ள இறை வார்த்தைக்கு, அஞ்சலி செய்கின்றோம், அஞ்சலி செய்கின்றோம் உயிருள்ள இறை வார்த்தைக்கு, அஞ்சலி செய்கின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வார்த்தைகள் 18 25 முடிய. ஆண்டவரே, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். தொடக்க நூல் அதிகாரம் 2
இறை திரு வார்த்தைகள் 18-25 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்து எடுத்த இடத்தில் சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் 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 அல்லேலூயா. அன்பே உயர்ந்ததென்றார் நாமும் அன்பு செய்வோம். எந்நாளும் நம் வாழ்வில் பிறரை அன்பு செய்வோம். பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 1 சொற்றொடர்கள் 18 24, மேலும் இயல் 2 சொற்றொடர்கள் 13 தொடங்கி 15 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம் ஆளுகின்ற இந்த உலக வாழ்வு என்பது சார்புத்தன்மை அதிகம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கின்றது. யாருமே தனிப்பட்ட முறையில் எந்த நபரினுடைய எந்த பொருளினுடைய சார்பற்ற தன்மையில் வாழ முடியாது. நாம் அனைவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ முடியும். இதுதான் நாம் வாழக்கூடிய அந்த உலகினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. இந்த உலகில் இந்த சார்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்வில் நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் அழைக்கப்படுகின்றோம். புனித யோசேப்பு எவ்வாறு அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்தாரோ அதேபோல் நாமும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இன்றைய நவநாளும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய வாழ்வினுடைய அந்த நாளின் தொடக்கத்திலிருந்து பால் பாக்கெட் வாங்குகிறோம், அதே போல் பேருந்தில் பயணம் செய்கின்றோம். நாம் செய்கின்ற அன்றாட நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அது மற்றவர்களை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதாகத்தான் இருக்கின்றது. யோசேப்பு பல மனிதர்களுக்கு பல நிலைகளில் பாதுகாவலராக இருக்கின்றார். அதே போல முன்னுரையில் அதிகமாக வலியுறுத்தி வாசித்தாங்க. எதுக்கு அவர் பாதுகாவலராக இருக்காரு? தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக அவர் இருக்கின்றார். தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதற்காக இந்த நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் உலகினுடைய போக்கினை, உலகினுடைய அந்த வரலாற்றை புரட்டி போற்றவர்கள் என்றால் ஒரு 3 பேரை நாம் சுட்டி காட்டலாம். அந்த 3 நபர்களுமே யூதர்களாக இருக்கின்றார்கள். முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பிறப்பை வைத்துதான் எப்படி சொல்றாங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அந்த உலக வரலாற்றை பிரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. இந்த முதல் நபர் இந்த உலகத்தை புரட்டிப்பட்டவர். இரண்டாவது நபராக நாம் பார்க்கும் பொழுது ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். அதற்கு முன்பாக உலகம் போய் கொண்டிருந்த அந்த அறிவியல் போக்கை விட்டு சற்று மாறுபட்டு ஒரு புரட்டி போட்டக்கூடிய ஒரு நபராக ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் தான் ஐசக் நியூட்டன். இவரும் யூதர் தான். மூன்றாவது நபராக இருக்கக்கூடியவர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் இவரும் ஒரு யூதர் தான், ஆனால் கிறிஸ்தவன் கூட. யூத கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய இவரும் பொது உடைமை தத்துவம் என்கின்ற அந்த ஒரு கோட்பாட்டை முன்வைத்ததன் காரணமாக இன்றளவும் அடிப்படையாக அன்றாட வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய நலன் பயக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை தன்னுடைய மூலதனம் என்கின்ற புத்தகத்தின் வழியாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரும் இந்த உலகை புரட்டி போட்ட 3வது நபராக இருக்கின்றார். இவருடைய வாழ்வில் நடந்த இந்த மூலதனம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொது உடைமை கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் இந்த காரல் மார்க்ஸ். அதற்கு அடிப்படையாக உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் அவருடைய மனைவி ஜென்னி தான் காரல் மார்க்ஸ் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நிலையில் அவர் வலுவிழந்து ஏழ்மையின் உச்சத்துக்கு சென்ற போதெல்லாம் பக்கபலமாக உறுதுணையாக இருந்து அவர் கொண்டிருந்த அந்த கொள்கையின் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கொண்டவராக திகழ்ந்தவர் தான் அவருடைய மனைவி ஜென்னி. இவருடைய குடும்ப வாழ்வை எடுத்துக்கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் ஜென்னி மிகப்பெரிய பணக்கார ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றார். அதே வேளையில் காரல் மார்க்ஸ் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக. இருவரும் காதல் திருமணம் செய்கின்றார்கள். செய்த பின்பாடும் கூட இவருடைய திருமண வாழ்வு என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வாக இருந்ததில்லை. 2 பேருடைய அந்த திருமண வாழ்வு என்பது ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாகத்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 7 குழந்தைகள் பிறக்கின்றனர். 7 குழந்தைகளில் 4 குழந்தைகள் அந்த ஏழ்மையின் காரணமாக இறந்து போகின்றார்கள். அவர்களுக்கு உணவளிக்க கூட அவர்களால் முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இருந்த போதும் கூட தன்னுடைய கணவர் இந்த 4 குழந்தைகளையும் இறப்பதற்கு வழிவகையாக இருந்திருக்கிறாரே, இவரால் உருப்படியாக ஒரு
பணத்தை சம்பாதித்து கொடுக்க முடியவில்லை என்று அவரை நொந்து கொள்ளக்கூடியவராக ஜென்னி இல்லை. மாறாக அவர் பால் தான் கொண்டிருந்த அந்த பற்றின் காரணமாகவும், அன்பின் காரணமாகவும், காதலின் காரணமாகவும், அவர் மீது அவருடைய கொள்கையின் காரணமாகவும் இவர் தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாகத்தான் இருந்துதான் வந்தார். எவ்வாறு என்றால், ஒரு நிகழ்வை தன்னுடைய வாழ்விலே அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அவருக்கு குழந்தை பிறந்த அந்த 3 குழந்தைகள் மட்டும் உயிரோடு இருக்கின்றன. அந்த 3 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது மார்பகத்திலிருந்து பால் சுரக்கவில்லை, மாறாக இரத்தம்தான் வருகின்றது. இந்த சூழலில் தன்னுடைய கணவருக்காக தான் வைத்திருந்த அந்த ஷூவை, அந்த காலணியை விற்றுவித்து அதற்கு பதிலாக ஒரு கோட்டை வாங்கி தன்னுடைய கணவருக்கு கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு காரல் மார்க்சின் மீது அன்பு கொண்டு அவர் வைத்திருந்த அவர் பிடித்திருந்த அந்த கொள்கையின் மீது அவர் அத்தகைய அளவுக்கு நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். காரல் மார்க்ஸ் மூலதனம் என்கின்ற அந்த கோட்பாட்டை உலகிற்கு கொடுப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்றால் அவருடைய மனைவி ஜென்னி தான். இந்த அளவுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்ததனுடைய பலனாகத்தான் அவர் அத்தகைய ஒரு கோட்பாட்டை இந்த உலகிற்கு கொடுக்க முடிந்தது. தன்னுடைய அந்த இறப்பின் வேலையும் கூட தன்னுடைய மனைவியை பார்க்க முடியாத ஒரு சூழலில் இவ்வாறாகத்தான் அவர் தன்னுடைய இரங்கல் அஞ்சலியை இவ்வாறாகத்தான் இந்த கவிதையை கூறுகின்றார். அவளை போல ஒரு பெண் இல்லையெனில் நான் சாமானியனாகவே இருந்திருப்பேன், அவள் எனக்கு கிடைத்த வரம் என்று ஜென்னி எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்விலே உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இன்றைய நவநாளிலும் கடவுள் இந்த உலகத்தை படைத்த போதும் இந்த நவநாளினுடைய மைய பொருளாக இருப்பது புனித யோசேப்பு எவ்வாறு அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்தார் என்று. இன்று வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலும் நாம் பார்த்தோம் என்றால், முதல் வாசகம் எதிலிருந்து எடுத்திருந்தாங்க? தொடக்க நூல். எந்த இயல்? 12. 2வது. அந்த இயலில் வாசிக்கப்பட்ட அந்த சொற்றொடருடைய மையமாக இதுவாகத்தான் இருக்கிறது. ஆதாம படைச்சாச்சு. படைச்சதுக்கு அப்புறம் ஆதாம் எப்படி இருக்காரு? தனிமையாக இருக்கிறார். அவருக்கு தகுந்த துணை வேண்டும் என்பதற்காக யாரை படைக்கிறாரு? ஏவாளை படைக்கின்றார். கடவுள் உலகத்தை கடவுள் படைத்த முதல் படைப்பு எது? கடவுள் எதை முதல்ல படைச்சாரு? கரெக்டாக சொல்லிட்டாங்க. அங்கிட்டு ஒளிலாம் இல்லை, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தான் முதல்ல படைச்சார். விண்ணுலகை முதல்ல படைக்கிறார். விண்ணுலகையும் மண்ணுலகையும் தான் முதலில் படைக்கின்றார். அதன் பிற்பாடு தான் வெறுமையாக இருப்பதை பார்த்து ஒளி தோன்றுக என்று கூறுகின்றார். ஆதாமை படைத்ததற்கு பின்பாக அவர் தனிமையாக இருக்கின்றார். அவருக்கு தகுந்த துணை வேண்டும் என்பதற்காக ஏவாளை படைக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 3 ஆண்டுகள் தன்னுடைய பணி வாழ்விற்கு பிறகாக தன்னுடைய இறந்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக தன்னுடைய சீடர்களை தேற்றுவதற்காக உங்களுக்கென்று நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன், துணையாளராக தூய ஆவியானவரை அனுப்புவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு செல்கின்றார். இந்த துணையாளனுடைய வருகையை பற்றி தான் இன்றைய 2ஆம் வாசகம் கொடுக்கின்றது. அதை எடுத்து கூறுகின்றது. இந்த துணையாளரை அனுப்ப பெற்றதற்கு பின்பாடுதான், தூய ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாடுதான், தூய ஆவியானவரை துணையாளராக பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடுதான் இயேசுவினுடைய சீடர்கள் அனைவருமே மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த ஆற்றலோடு, மிகுந்த வலுவோடு இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து திருத்தூதர் பணிகளை நாம் வாசித்தோம் என்றால், இந்த நிகழ்வுக்கு பிறகுதான், இந்த பெந்தகோஸ்து என்கின்ற நிகழ்வுக்கு பிறகுதான் தூய ஆவியானவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டதற்கு பின்பாடுதான் இந்த திருத்தூதர்களும் சீடர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியை ஆழமாக வலுவாக எடுத்து கூறக்கூடிய ஒரு நிகழ்வு அடித்தளமாக இருப்பது என்பது தூய ஆவியானவருடைய அந்த துணையாளராக அனுப்பப்பட்ட அந்த நிகழ்வு தான். இந்த சூழலில் நாம் யோசேப்பு எந்த அளவுக்கு அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்தார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், 2 நிகழ்வுகளை மட்டும், இந்த நற்செய்தி வாசிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக கன்னி மரியாள் அந்த கருவுற்ற அந்த நிகழ்வு. அன்னை மரியாள் கருவுறுகின்றார், அதுவும் தூய ஆவியால் கருவுறுகின்றார். தூய ஆவியால் கருவுற்ற பின்பு அவர் யோசேப்போடு கூடி வாழ்வதற்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிறார். இந்த நிகழ்வை யோசேப்பு அறிந்து கொள்கின்றார், யோசேப்புக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. இப்போது அந்த யோசேப்பு வாழ்ந்த அந்த சூழலில், அந்த யூத சமூக சூழலில் நாம் பார்த்தோம் என்றால், திருமணத்திற்கு முன்பாக யாரெல்லாம் கருவுற்றி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஏதோ திருமணத்திற்கு புறமான உறவின் மூலமாகத்தான் அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவர்களை விலைமாது என்று பெயர் சூட்டுவார்கள். அதே போல்
யூத சட்டத்தின்படி அவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கும்? கல்லால எரிஞ்சு கொல்லணும். கல்லால் எரிந்து கொல்லப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் அன்னை மரியாள் இருக்கின்றார். இவர் தூய ஆவியால் கருவுற்று இருக்கிறார் என்று யோசேப்பு எடுத்து கூறினாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சூழலில் அன்னை மரியாளுக்கு துணையாக நிற்கின்றார். அன்னை மரியாளை இறை திட்டத்தை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக யோசேப்பு அவருக்கு இந்த சூழலில் அவருக்கு துணையாக இருக்கின்றார். அதே போல்தான் இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், ஏரோது மன்னன், ஏரோது அரசர் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும், 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல திட்டமிடுகின்றார். இந்த செய்தியானது யோசேப்புக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அறிவுறுத்தப்பட்ட உடனே அவர் கிளம்பி போனாரா, இல்லை தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் பொறுமையா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரா? உடனேயே எப்பொழுது அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் செல்கின்றார். இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனேயே இயேசுவையும் அவனுடைய தாய் மரியாவையும் 2 பேரையுமே கூட்டிக் கொண்டு செல்கின்றார். எகிப்து நாட்டுக்கு யோசேப்பு முன்பின் அந்த நாட்டை அறிந்தவராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்டிற்கு சென்றவராக இருந்திருப்பாரா என்றால் அது எந்த வரலாற்று ஆசிரியர்களும் அதை பற்றிய குறிப்புகளை கூறவில்லை. வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பின்படி எகிப்து நாட்டிற்கு யோசேப்பு இதற்கு முன்பாக, இந்த நிகழ்விற்கு முன்பாக நிச்சயம் சென்றிருக்க மாட்டார் என்றுதான் கூறுகிறார்கள். புதிய இடம் எகிப்து நாடு, புதிய இடம், புதிய சூழல், புதிய மக்கள். இந்த புதிய மக்களிடத்திலும் புதிய சூழலிலும் இவர் அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இந்த சூழலிலும் கூட ஒரு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கின்றார். இந்த 2 நிகழ்வுகள் மூலமாக யோசேப்பு எந்த அளவுக்கு அன்னை மரியாளுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தார் என்று நாம் காணலாம். அன்னை மரியாள் திக்கற்ற நிலையில் நிற்கதியாக நின்ற சூழலில் யோசேப்பு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். நாமும் புனித யோசேப்பை போல மற்றவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கத்தான் அழைக்கப்படுகின்றோம். நாம் பல நேரங்களில் துணையாக இருக்கின்றோமா, அல்லது தொந்தரவாக இருக்கின்றோமா, அல்லது சுமையாக இருக்கின்றோமா என்று யோசித்து பார்த்தோம் என்றால் பல நேரங்கள் எப்படி இருக்கிறோம்? நம்ம மற்றவங்களுக்கு துணையாகத்தானே இருக்கிறோம். நிச்சயமா எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. மற்றவர்களுக்கு நாம் அதிகமாக துணையாகத்தான் இருக்கிறோம். என்ன அப்பப்ப கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவாக இருப்போம், கொஞ்சம் சுமையாக இருப்போம். ஒரு சில நேரங்களில் துரோகிகளாக மாறக்கூடிய சூழலும் இருக்கும். நாம் துணையாகத்தான் புனித யோசேப்பு எவ்வாறு அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்தாரோ, அன்னை மரியாள் அந்த திக்கற்ற நிலையில் நிற்கதியாக இருந்த சூழலில் எவ்வாறு அவர் துணையாக இருந்தாரோ, அதே போல் நாம் வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்விலும் சரி, அல்லது சமூகத்திலும் சரி, அல்லது ஊரிலும் சரி, அன்னை மரியாள் இருந்த அந்த நிலையில், திக்கற்ற நிலையில் நிற்கதியாக இருந்த நிலையில் சூழலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நாமும் துணையாக இருக்க வேண்டும். யோசேப்பு எவ்வாறு துணையாக இருந்தாரோ அதே போல் நாமும் துணையாக இருக்க வேண்டும். இப்பதான் நாங்கள் குருத்துவ அருள்பொழிவு பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த குருத்துவ அருள்பொழிவில் நாங்கள் 2 பேரும் ஒட்டி போட்டு இருந்துப்போம். அருள் பணியாளர்கள் அனைவருமே எங்கள் கை தலைமையில் அவங்களுடைய கைகளை வைத்து ஜெபிப்பார்கள். இது எதை சுட்டுவதாக இருக்கின்றது? அருள் பணியாளர்கள் புதிதாக அருள்பொழிவு செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர்கள் மீது தங்களுடைய கைகளை அவர்கள் தலை மீது வைத்து ஜெபிப்பார்கள். அது எதை சுட்டி காட்டுகின்றது? தூய ஆவியார பொழிகிறாங்க. சூப்பர். இது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், நீங்கள் திரு அவைக்குள் அடியெடுத்து வைக்கின்றீர்கள், திரு அவையின் அருள் பணியாளர்களாக மாற இருக்கின்றீர்கள். நீங்கள் இனிமேல் தனித்தவர்கள் அல்ல, நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கின்றோம், நாங்கள் உங்களுடைய சகோதரராக இருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுவதாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்காக நாங்கள் துணையாக எப்பொழுதும் இருப்போம். இன்று நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அருள்பணி வாழ்வில் நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே பக்கபலமாகவும் துணையாகவும் இருப்போம் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த நிகழ்வானது, அந்த சடங்கானது ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த அருள்பொழிவு நிகழ்விலும் அடங்கியிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த நிகழ்வு எவ்வாறு சுட்டி காட்டுகின்றதோ, புனித யோசேப்பு எவ்வாறு அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்தாரோ, ஒவ்வொரு அருள்பொழிவு அந்த திருப்பொழிவு நிகழ்விலும் எவ்வாறு அருள்பணியாளர்கள் தங்களுடைய அந்த சகோதரத்துவ உணர்வை, துணையை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்களோ, அதே போல்தான் நாம் வாழக்கூடிய சூழலில் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் மற்றவர் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுவதாகத்தான் நம்முடைய வாழ்வு என்பது அமைந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் அவ்வாறு அமைவதில்லை.
அன்பிற்கினியவர்களே, புனித யோசேப்பு, அது புதிய ஏற்பாட்டு யோசேப்பு எந்த அளவுக்கு அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்தாலோ அதே போல்தான் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை எடுத்தோம்னாலும் திக்கற்ற நிலையில் நிற்கதியாக நின்ற தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர் உதவிகரமாக துணையாகத்தான் இருந்தார். அதே போல்தான் நாமும் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு யோசேப்பாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு யோசேப்பாக இருந்தாலும் இருவருமே அந்த திக்கற்ற நிலையில் நின்றவர்களிடத்திலே, நிற்கதியாக நின்றவர்களிடத்திலே அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள். நாம் வாழக்கூடிய சூழலில், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, நாம் வாழ்கின்ற சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில் அந்த இடத்தில் யார் யாரெல்லாம் நிற்கதியாக திக்கற்ற நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே நாம் துணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தொந்தரவாகவோ அல்லது சுமையாகவோ இல்லாமல் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் இன்று ஏறெடுக்கக்கூடிய இந்த நவநாள் என்பது அர்த்தம் பெறும். இந்த நவநாள் அர்த்தம் பெறும் விதத்திலே நாம் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையை பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்கிறோம் என்பதை எண்பித்து காட்டும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று புனித சூசைப்பெருன் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. 1 கொரிந்தியர் 9:23 நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என திருத்தூதர் பவுல் கூறியுள்ளபடி நற்செய்திக்காக தங்களை அர்ப்பணித்து திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி உடலுள்ள சுகம் அளித்து பாதுகாக்கும்படி மரியாளின் துணைவரான புனித யோசேப்பு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. யாக்கோப்பு 1:5 கூறியபடி, உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்பவர் கடவுளிடம் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் என்ற இறை வார்த்தையின்படி தீவில் உள்ள கல்வி பயிலும் மாணவர்கள், கல்லூரி பயில போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவே தாராளமாய் ஞானத்தை நிரப்பி கல்வியில் சிறந்து அவர்களின் எதிர்கால வாழ்வில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித வளனார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. சீராக்கின் ஞானம் 31:29 அளவுக்கு மீறி அருந்தப்படும் திராட்சை ரசம் சினத்தையும் பூசலையும் தூண்டி விடுகிறது என்ற இறைவார்த்தையின்படி மதுப்பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி தங்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருப்போருக்காகவும் இத்தகையோரால் அமைதியின்றி தவிக்கும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மதுப்பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்போர் மனந்திருந்தி குடும்பத்தை அன்பு செய்து நல்வழியில் நடத்திட தேவையான நல்ல மனநிலையை பெற்றிட வேண்டும் என்று மரியாளுக்கு துணை நின்ற புனித யோசேப்பு இவர்களுக்கும் துணை நிற்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. மார்க்கு நற்செய்தி 1:17 கூறியுள்ளபடி கடலில் வலை வீசி கொண்டிருந்த மீனவர்களை என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற இயேசுவே. மீன்பிடி தொழிலை செய்யும் எம் சமுதாயத்தில்
உம் அழைத்தலை ஏற்று உம் பணி செய்வதற்காக இளைஞரும் இளம் பெண்களும் தங்களை அர்ப்பணித்து உம் பணியை ஆற்றிட வேண்டும் என்றும், மரியாளுக்கு துணை நின்ற புனித யோசேப்பு எம் பிள்ளைகளுக்கும் துணை நின்று தேவ அழைத்தலை பெரிட செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று திருப்பாடல் 128:2 கூறிய எம் இறைவா, எம் மீன்பிடி தொழில் செய்யும் மக்களை ஆசீர்வதியும், தொழிலில் ஏற்படும் தடைகள் நீங்கவும், இலங்கை கடற்படையினால் ஏற்படும் ஆபத்துகளில் விடுதலை கிடைக்கவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இலங்கை சிறையில் வாடும் எம் சகோதரர்கள் விரைவில் தாயகம் திரும்பவும், உழைப்பின் பயனை தேவைகளுக்கு செலவிட்டு வீண் ஆடம்பர செலவுகளை நீக்கி உமக்கு உகந்த முறையில் வாழவும் எம் பங்கின் பாதுகாவலரும் எம் தொழிலின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்டவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தரும் நேரம் கடவுளே திருமுன்னே அன்பேனும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தே இன்னும் என்றும் உங்கள் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே திருமுன்னே அன்பென்னும் பழியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பழியாய் தந்தே மறுமை தருவாய் நீ வாழும் வாழ்வை பலியாய் தந்தே மறுமை தருவாய் நீ போதுமென்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வு ஜீவனும் நீ என்
வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பழியாக அழித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையார் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தங்கள் புகழுரையை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மாதிரியும் உள்ள பணியாளர் என அவரை உமது திருக்குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எவ்வாறு புனித யோசேப்பு தாய் மரியாளோடு அவருடைய இன்பத் துன்பத்தில் பங்கேற்றாளோ, அவருடைய இன்பத் துன்பத்தில் எந்நாளும் பங்கேற்று ஆஸ்வாதமாய் வழிநடத்தினாரோ, நம்முடைய வாழ்விலும் தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடன் இருந்து ஆஸ்வாதமாய் வழிநடத்தக்கூடிய அந்த மனோபாவம் இருக்குமே என்று சொன்னார். இந்த பலிபீடத்தில் ஆண்டுடைய திருவுடல் இரத்தத்தோடு ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக திருமணத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நான் உனக்கு எந்நாளும் துணையாக இருப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கியத வாக்குறுதியில் உடன் இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் ஆஸ்வாதமாய் என்னாலும் கடவுளுடைய அருளை மென்மேலும் சுமந்து செல்லக்கூடியதாய் திகழ்கிறது. ஒப்புக்கொடுப்பான். கணவன் அல்லது மனைவி நோயுற்று இருக்கிற பொழுது உடனிருந்து ஆஸ்வாதமாய் அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது, தேவையில் இருக்கிற பொழுது கூடவே இருந்து வழிநடத்துவது, ஆறுதல் மொழி சொல்வது, இவையெல்லாம் ஆஸ்வாதமான ஒரு குடும்ப வாழ்வின் அடையாளம் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுணர்ந்து நம்
கஷ்டப்படுகிற பொழுது ஆறுதல் மொழிகள் என்னால் சொல்ல முடிகிறதா? நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் என்னால் சொல்ல முடிகிறதா? அதுதான் ஆண்டுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்க்கால். நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் கடவுளுடைய அருளை சுமந்து செல்லக்கூடிய, நம்முடைய கிறிஸ்தவள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய அருளை சுமந்து செல்லக்கூடியது, நலமளிக்கக்கூடிய அருமருந்து பாய்ந்தோடக்கூடியது. அது குடும்பத்தில் அல்லது மற்றவர்களிடத்தில் அல்லது உற்றார் உறவினத்தில் சுகமில்லாமல் அவர்கள் படுக்க இருக்கிற பொழுது நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோம். உடன் இருத்தல்தான் கிறிஸ்தவனுடைய பேரழகு. அதை யோசிப்பு வாழ்நாள் முழுவதும் செய்தார். தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை, தாய் மரியாள, குறிப்பாக இயேசுவை தன் வாழ்விலே எந்நாளும் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தினார். எனவே இந்த தன்மை நமக்குள் இருக்கிறதா? இந்த தன்மை நம்முடைய வாழ்வில் வேரூன்றி இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்து இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபித்து, உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னாலும் நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய பாதுகாவலப்பனை யோசேப்பு நம் கூடவே இருந்து என்னாலும் பக்கபலமாக, என்னாலும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தகப்பனாக என்னால் திகழ்கிறார். வேண்டுவோம், மன்றாடுவோம். அந்த பாடலை பாடி ஜெபித்து, ஆண்டவரே என் கூடவே இருந்து என்னை வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. யாரெல்லாம் இந்த துன்பத்தில் துயரத்தில் உடனிருந்து மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறோமோ அவர்களோடு ஆண்டவர் உடனிருப்பதை காண முடியும். இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் மன்றாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. ஆமென். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். எல்லோரும் ஆண்கள் இணைந்து இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. குறிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு ஆறுதலையும் ஆசிகளையும் வழங்கக்கூடிய தகப்பன, துணைவியர், தகப்பன துணையாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவரை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு கணவரை என்னை கொடையாக கொடுத்திருக்கிறாயே, என்னாலும் என் கூடவே இருந்து என்னை ஆஸ்வதிக்கும் வழிநடத்தவும் ஒரு அழகான குடும்ப தலைவர் என்னை கொடுத்திருக்கிறாயே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அப்படி யாராவது உங்களை கண்டு காணாம எக்கடு கேட்டா என்ன, நான் வாட்டுக்கு இஷ்டம் போல வாழ்கிறேன்
என்று சொல்லி யாராவது உங்களுடைய குடும்ப தலைவர்கள் வாழ்வார்களே என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். இப்படி யோசேப்புடைய அழகான அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் என்று சொல்லி நாம் வேண்டுவார். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் உயிரிழும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு அனைவர்ந்து உம திருமுகவழியினுடைய ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்ற ஓம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் அகமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் அகமதிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவனுமக்காய் என்னையை கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். பொருட்செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே பொருட்செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான் மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன் உன்னோடு நான்
என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு வீட்டினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.